அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் நமக்கு வந்து கரெக்டாக அட்டன் பண்ணாலே நம்மளுடைய மார்க்ஸ் வந்து ஈஸியாக பூஸ்டப் பண்ணலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாருமே அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எரர் ஸ்பாட்டிங்கிற டாபிக் வந்து மேக்ஸிமமாக கிராமர் பேஸில் தான் இருக்கும். ஸோ பேசிக் கிராமர் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து வெக்காபுலரி ரோல் வந்து இருக்காது. 90% வெக்காபுலரிஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ எது தான் நம்மளுக்கு தெரியணும், கிராமர் கான்செப்ட்ஸ் தெரியணும். ஸோ வேர்ப் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், அட்வர்ப், டென்ஸ் பேஸ்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிருந்தா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எரர் ஸ்பாட்டிங்கில் ஃபியூ சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதில் என்னென்ன கிராமர் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்கலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம கொஷின்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இதுலேயும் வந்து டைரக்ஷன்ஸ் படித்து பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நோ எரர் எதுன்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து எங்கே எரர் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு பதிலாக எரர் எங்கே இல்லைன்னு கொஷின்ஸ் வருது. ஸோ எந்த ஒரு டாபிக் எந்த டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணாலும் டைரக்ஷன்ஸ் படித்து பார்க்கறது இட்ஸ் பெட்டர். ஓகே, இந்த ஃபாலோயிங் கொஷின் சம் பார்ட்ஸ் of the sentence have errors. So இதில் வந்து சில சென்டென்ஸில் errors இருக்கு. Find out which part of the sentence has an error and select an appropriate option. So எந்த ஆப்ஷனில் select இருக்கு, error இருக்கு அப்படின்றது select பண்ண சொல்கிறாங்க. If a sentence is free from error, இந்த இதில் வந்து error எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம no error choose பண்ணணும். Okay, so first question பாருங்க. First question, financial inclusion get a leg up with 1,55,000 post offices potentially becoming bank branches, empowering the power to access financial services in the hinterland that has been untouched by the banks. So எப்பயுமே நம்ம error solve பண்றப்போ first என்ன பார்க்கணும், verb பார்க்கணும். first verb. ஸோ அப்போ இதுல இருந்து verb financial inclusion get, இங்க ஒரு verb இருக்கு. வேற எங்க இருக்கு, becoming, potentially becoming. potentiallyங்கிறது இந்த இடத்துல என்னது, adverb. okay, so அப்புறம் that has been untouched. so இந்த இடத்துல thatங்கிறது conjunction, has been untouched. has been வந்தாலே நமக்கு V3 form வரணும். so V3 வந்திருக்கு, இதுல error கிடையாது. next, bank branches empowering the poor to access. to வந்தாலே என்ன வரணும், V1 வரணும். so access is a form of V1 form of verb. so அப்ப இதுலயும் error கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கெட். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ங்கிறது என்ன, நம்ம அதை வந்து இதுதான் இந்த சென்டென்ஸோடைய நவுன், தட் இஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்கே எப்படி இருக்கு, சிங்குலரா இருக்கு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால வெர்போட என்ன பண்ணணும், எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இதுதான் எரர். ஸோ இங்கே என்னவா மாற்றணும், கெட்ஸ். ஸோ அப்போ இங்கே எதில் எரர் இருக்கு, ஏ ஆப்ஷன்ல தான் எரர் இருக்கு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா verbல s அல்லது es சேர்க்கணும். so that is singular form of verb. okay, next question, second question. The existing cess act was enacted in 2006 with an aim to creating export hubs and boost manufacturing in the country. இந்த இடத்துல exist, so first verb check பண்ணணும். so verb பாருங்க, was is a verb. next, to creating, to வந்தா V1 form வரணும். so 2க்கு பக்கத்துல எப்பயுமே என்ன இருக்கணும், 2 plus V1 form இருக்கணும். இது எதுக்கு, infinitive form of infinitive verb இருக்கும்போது. so அப்ப இந்த இடத்துல main verb என்ன, was enacted. so pastல இருக்கு. so அது எங்கேயும் அந்த இடத்துல error கிடையாது. வேற இடத்துல எங்கேயுமே to with an aim to creating export hubs and boost manufacturing in the country. so அப்ப இந்த sentence எப்படி இருக்கு, infinitive form of sentence, infinitive form இருக்கு. so அப்போ 2 பக்கத்துல V1 போடணும். so creatingங்கிறத எடுத்துட்டு என்ன போடணும், create. 2 plus V1 form create, to create அப்படின்னு போடணும். so அப்ப இதுல எங்க எரர், C ல தான் எரர், B எரர் கிடையாது. 2 ஓட B sentence முடிஞ்சுது.
2 plus V1 வரணும். ஸோ சி ஆப்ஷனில் தான் எரர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஆப்ஷன் கரெக்டாக பார்த்து போடுங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம் அவசரத்தில் B2 கிரியேட் அப்படிங்கிறதுனா கிரியேட் அங்கே வரணும்ட்டு பி ஆப்ஷன் போட்டுருவோம். ஸோ சியில் தான் எரர். ஸோ சி ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். While acknowledged learning among children has been affected because of prolonged periods of school closures. So, இப்போ இந்த இடத்துல என்னென்ன verbs என்னென்னு பாருங்க. So, acknowledged pastல இருக்கு, sentence pastல இருக்கு, has been affected. So, இதுவும் okay, no error. Okay, இப்போ அப்போ verbsல இங்க எதுவுமே error கிடையாது. So, verbsல error இல்லை அப்படின்னா next வந்து tense பார்க்கணும். tense வந்து pastல இருக்கு. So, அதனால அந்த tense based errorம் கிடையாது. So, verbs இல்ல tense based error இல்லை அப்படின்னா next adjective or adverb நம்ம check பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க prolong because of prolonged period of school closures. So, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த period of school closuresங்கிற noun என்ன பண்ணுது? இது வந்து describe பண்ணுது prolongங்கிறது. So, அப்போ இந்த இடத்துல நம்ம adverb போடணும். prolonged is an adverb. Okay, sorry, prolonged is an adjective. இந்த noun இது describe பண்ணுது. So, prolonged மாத்தணும், change பண்ணணும். prolonged is an adjective. That adjective you should use here. So, அப்போ இதுல எங்க error? C partல error. So, you have to select the option C. Next question. The National Security Council Secretariat, which is headed by National Security Advisor Ajit Doval, has been allocated rupees 232.71 crore against rupees 228.72 crore allocate last year. அதாவது last year allocate பண்ணதுக்கு இந்த இயர் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எல்லாமே முடிஞ்சு போனது. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இடத்துல வேர்ப் என்னென்னு இருக்குன்னு பாருங்க. விச் இஸ் ஹெட்டட் பை. ஸோ இந்த இடத்துல கரண்டா அதை ஹெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து எரர் கிடையாது. இப்போ அந்த என்சிஎஸ் கவுன்சில யாரு என்எஸ்சிஎஸ் கவுன்சில யாரு ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க? அஜித் தோவல் அவரு தான் ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இங்க பிரசன்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் இயர் அலோகேட் பண்ணதை விட இந்த இயர் எப்படி அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹாஸ் பீன் அலோகேட்டட். இந்த இயர் எப்படி அலோகேட் பண்ணிருக்காங்க? லாஸ்ட் இயர். அப்போ இங்க லாஸ்ட் இயர்ன்னு சொன்னதுனால இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குங்க? இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. ஸோ பட் அலோகேட்டுங்கிறது V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப். பாஸ்ட் டென்ஸுக்கு V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, V2 யூஸ் பண்ணணும். ஸோ என்னவா மாற்றணும்? அலோகேட்டட். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணும்? அலோகேட்டட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டென்ஸ் பேஸ்டு எரர் இதுல டென்ஸ் பேஸ்டு எரர் தான் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இங்க என்ன ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும்? டி ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The resource crunch manifest in the proposed higher debt issuance is ultimate bound to get more acute in the days ahead given the budget's lack of growth invigorating proposals. So, இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, verbs என்ன இருக்குன்னு பாருங்க. The resource crunch manifest இது வந்து சிங்குலர் நவுன். இந்த proposed higher debt. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரப்போஸ்டுங்கிறது தான் வேர்பு. ஸோ இது வந்து இதில் எந்த எரரும் கிடையாது. ஸோ இது வேற என்ன வேர்ப் இருக்கு இதில்? பவுண்ட். டு கெட். டு பக்கத்தில் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கு. ஸோ இதுவும் எதுவும் எரர் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் கிவன் இதுவும் சேம் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் எரர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க அப்போ டென்ஸ் பேஸ்ட் எரர் இல்ல. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப் பேஸ்ட் எரர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் அல்டிமேட் பவுண்ட். அல்டிமேட்டுங்கிறது இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? அல்டிமேட்லி.
ஏன் ultimately நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல bound to get இந்த இடத்துல verb டிஃபைன் பண்றாங்க. ஸோ ஒரு verb டிஃபைன் பண்ணக்கூடிய word என்னது? It's an adverb. ஸோ adverbனாலே நமக்கு என்ன இருக்கணும்? ly இருக்கணும். ஸோ ultimately. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம்? The resource crunch manifest in the proposed higher debt issuance is ultimately bound to get more acute in the days ahead. So அப்படிதான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். So அப்ப எங்க எரர் இருக்கு? B ஆப்ஷன்ல தான் எரர். So you have to select the option B. Next question. The move comes in the backdrop of China setting of model villages close to the line of actual control. So இந்த இடத்துல first tense என்ன verb என்னன்னு பார்க்கணும், tense பார்க்கணும். So comes இருக்கு. So அங்க error கிடையாது. வேற எல்லாமே sentence ஃபுல்லாவே presentல தான் இருக்கு. So எந்த எரரும் கிடையாது. next adverb adjective பார்த்தா அதுலயும் இங்க எதுவும் கிடையாது. இங்க பாருங்க setting off அப்படின்னு இருக்கு. So setting offங்கிறது என்ன நமக்கு? phrasal verb. So setting off ஓட meaning தெரியணும். So phrasal verb ஓடைய meaning நமக்கு தெரியணும். So setting off ஓட meaning என்ன அப்படின்னா leave on a journey. So ஒரு journeyல இருந்து வெளியே வந்துடுறது. So அதை விட்டுட்டு வந்துடுறது, விலகிடுறது. So setting offங்கிறது leave on a journey. Okay. But இங்க sentence என்ன இருக்கு பாருங்க. The move comes in the backdrop of China model village. So ஏதோ ஒன்னு install பண்றாங்க, அதாவது start பண்றாங்க, establish பண்றாங்க. So அப்ப இந்த இடத்துல அந்த இதுக்கு தகுந்த மாதிரி phrasal verb நம்ம போடணும். So அப்ப இங்க இந்த phrasal verb போடக்கூடாது. So அதுக்கு பதிலா என்ன போடணும்? set up தான் போடணும். set up அதோட மீனிங் என்ன அப்படின்னா establish a business. Because இங்க அவங்க ஒரு proposal கொடுக்குறாங்க. இப்படி பண்ணா backdrop நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது. So அப்போ அந்த பிசினஸ்க்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க, தொடக்கம் பண்றாங்க. So அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? set offங்கிறத எடுத்துட்டு setting upன்னு போடணும். off தான் எரர் இந்த இடத்துல. So அப்ப இதுல எந்த ஆப்ஷன்ல எரர்? B ஆப்ஷன்ல தான் எரர். So you have to select B option. Next question. The second set of appeals had been filed against High Court order declining to stay an arbitration tribunal decision refusing to interfere with EA award. So அப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, the second set of appeals. So second set of appeals இங்க verbs என்னென்ன? had been filed இருக்கு. So that is a verb. Declining to stay. So அப்போ verb based error கிடையாது, tense based errorம் கிடையாது. So in the sentence la filed against High Court order declining to stay 2 plus V1 இருக்கு. So decision refusing to interfere again to interfere அதுவும் 2 plus V1 formல இருக்கு. So அப்ப இந்த இடத்துல எந்த ஒரு எரரும் கிடையாது இந்த சென்டென்ஸ்ல. So you have to select the option E, no error. Next question. Last year, the share of the health sector was 2.14% and this year it is 2.19%. It's almost the same, he said. So, யாரோ ஒருத்தர் ஷேர் பத்தி சொல்றாங்க. ஹெல்த் செக்டருடைய ஷேர் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் இருக்கிற இது ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க, அதனால வாஸ் போட்டிருக்காங்க, பாஸ்ட்ல இருக்கு. திஸ் இயர் சொல்லியிருக்காங்க, அதனால ஈஸ் டென்ஸ் ஈஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுல எந்த எரரும் கிடையாது. டென்ஸ் பேஸ்ட் எரர் இந்த சென்டென்ஸ்ல இல்ல. ஸோ அட்வர்ப் அட்ஜெக்டிவ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவுமே இங்க இல்ல. ஆல்மோஸ்ட் சேம். ஆல்மோஸ்ட்ங்கிறது என்னது? ஆல்மோஸ்ட் இஸ் அன் அட்வர்ப். ஸோ ஆல்மோஸ்ட் சேம்ங்கிறது அந்த வேல்யூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயும் எரர் கிடையாது. இங்க பாருங்க இட்ஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்கு. இட்ஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் அ ப்ரொனவுன். பட் இங்க இட்ஸ்ங்கிறது பொசசிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொனவுன்ல இங்கே இட்ஸ்ங்கிறது இருக்கு. பட் நம்ம இங்க பொசசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ற வேண்டிய அவசியமே இல்லை. பொசசிவ் ஃபார்ம்ங்கிறது என்ன? ஒருத்தருடைய ஓனர்ஷிப் ஆர் பிலாங்கிங்னஸ் ரெஃபர் பண்றப்ப மட்டும்தான் நம்ம பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல பொசசிவ் ஃபார்ம் நீடு கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு பதிலா என்ன போடணும்? இங்க இட் இஸ்
இட் இஸ்ங்கிறது என்னது அந்த ஷேரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அப்படி தான் போடணும். ஒன்றா இட் இஸ் இப்படி போடலாம், அல்லது இட்டு போட்டு அப்போஸ்டஃபி போட்டு எஸ் போடணும். இப்படி போட்டாலும் இட் இஸ்ன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல இட்ஸ்ன்னு நம்ம படிக்கக்கூடாது. இதை தான் இட்ஸ்ன்னு படிக்கணும். இந்த மாதிரி போட்டால் இட் ஈஸ்ன்னு தான் படிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல எரர் வந்து எங்கே இருக்கு? டி ஆப்ஷனில் தான் எரர் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Tokyo has sought to walk a careful line in its approach to China, balance the pressure put on Beijing by close ally Washington. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த சென்டென்ஸில் ஸோ வேர்ப் என்ன இருக்கு? ஹேஸ் சாட் இருக்கு. ஸோ வேர்ப் எதுவும் எரர் கிடையாது. புட் ஆன் அதுவும் கரெக்டாக தான் இருக்கு, ஃப்ரேசல் வேர்ப். ஸோ அப்போ இந்த இடத்துல எங்க எரர் அப்படின்னா இட்ஸ் அ ஜெண்டர் பேஸ்ட் எரர். இந்த சென்டென்ஸ்ல வந்து ஜெரண்ட் பேஸ்ட் எரர். ஸோ இட்ஸ் அ ஜெரண்ட். ஜெரண்ட் மீன்ஸ் வாட்? V4 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதாவது V1 கூட ஐஎன்ஜி ஆட் பண்றது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது V3 ஃபார்ம்ல ஸ்டார்ட் ஆகணும், அல்லது V4 ஃபார்ம்ல ஸ்டார்ட் ஆகணும். இங்க கமாக்கு அப்புறம் பாருங்க, பேலன்ஸ் த ப்ரெஷர் புட் ஆன். ஸோ இது V1ல இருக்கு. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்க என்ன போடணும்? பேலன்சிங். ஸோ பேலன்சிங் த ப்ரெஷர் புட் ஆன் பீஜிங் டு க்ளோஸ் அலி வாஷிங்டன். ஸோ அப்போ இந்த இடத்துல எங்க எரர்? சி ஆப்ஷன்ல தான் எரர். ஸோ சி தான் ஆன்சர் இந்த கொஸ்டின். Next question. In October 2018, India agreed to purchase 5 Russian S-400 self-propelled surface-to-air system for approximately $5.4 billion during a state visit by the President Vladimir Putin. So, Vladimir Putin வந்து விசிட் பண்றப்போ இந்தியா வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க என்ன 2018ல. ஸோ இந்த இடத்துல 2018 பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஸோ அதனால அக்ரீடு போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன எரர் கிடையாது, வேர்ப் பேஸ்ட் எரர், டென்ஸ் பேஸ்ட் எரர் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 5 ரஷ்யன் செல்ஃப் ப்ரொபைல்டு சர்ஃபேஸ் டு ஏர் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல 5ங்கிறது என்னது? ப்ளூரல்ல இருக்கு. 5ங்கிறது ப்ளூரல்ல இருக்கு. என்ன 5 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? செல்ஃப் ப்ரொபைல்டு சர்ஃபேஸ் டு ஏர் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம போடணும்? சிஸ்டம்ஸ்ன்னு போடணும். பிகாஸ் 5ங்கிறது மோர் தேன் ஒன் வந்தாலே நம்ம அதை வந்து ப்ளூரல்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்க சிஸ்டம்ஸ்ன்னு போடணும். ஸோ தட் இஸ் த எரர். ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் சில தான் எரர் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் த ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எரர் ஸ்பாட்டிங்கோடைய கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எந்த ரூல்ஸ் எங்கே செக் பண்ணணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் ஐஸ்வர்யா அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இதில் பேங்க் எக்ஸாம் ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.